யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான். நீங்க எல்லாருமே நம்ம கமெண்ட்ல அடிக்கடி கேட்டுட்டு இருந்த நல்ல கமகமன்னு பாய் வீட்டு ஸ்டைல்ல குஸ்கா எப்படி செய்றதுன்னு தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நான் சொல்ற டிப்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி நீங்க செஞ்சீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட குலையாது. இதுல இருக்க ஒரு அரிசி கூட உங்களுக்கு அடிப்பிடிக்காது. நல்ல பெர்ஃபெக்ட்டா உதிரி உதிரியா வரும். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட பிஸ்மிஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அரிசியை ஊற வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு 1.5 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட 300 கிராம் அளவுக்கு இருக்கும். நான் இன்னைக்கு பாஸ்மதி அரிசி தான் எடுத்திருக்கேன். இதையே நீங்கள் சீரக சம்பா அரிசியில் செய்கிறதா இருந்தாலும் செஞ்சுக்கலாம். இந்த அரிசியை நல்லா கழுவிட்டு மறுபடியும் இதில் தண்ணி ஊற்றி ஒரு 20 நிமிஷத்துக்கு ஊற விட்டுருங்க. இந்த அரிசி கண்டிப்பாக 20 நிமிஷத்துக்கு ஊறணும். அப்போ தான் நம்ம செய்யும்போது அரிசி உடையாமல் நல்ல நீல நீளமாக வரும். இங்கே ஒரு குக்கர் வச்சு சூடு பண்ணியிருக்கேன். குக்கர் நல்லா சூடானதும் அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்க்கறதுக்கு விருப்பமில்லாதவங்க இதுக்கு பதிலாக நீங்கள் எண்ணெயே சேர்த்துக்கலாம். எண்ணெய் நெய் ரெண்டுமே நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் இந்த சைஸில் 2 பட்டை சேர்த்துக்கிறேன். கூடவே 6 ஏலக்காய், 6 கிராம்பு, அப்புறம் ஒரே